நிலா பேபி வெண்ணிலா. இந்த வந்துட்டேன். மெதுவா மெதுவா மெதுவாவா. என்னங்க இன்னைக்கு ஃபார்மல் ட்ரெஸ்ல இருக்கீங்க? ஆமா, நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல புதுசா வந்திருக்கிற விசி மேம் என்ன ஃபார்மல் ட்ரெஸ்ல தான் வரணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதான் ஃபார்மலா வியர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா பேபி? நல்லா இருக்கு. என்னடா இது, இவருக்கு கோபம் வரும் நம்மள நாளை திட்டுவாருன்னு பார்த்தா அப்படியே சேஞ்ச் ஆயிட்டாரு. சொன்னதை கேட்டுட்டு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டிருக்காரு. சரி பேபி, நான் கிளம்பட்டுமா? இல்லைன்னா நீ என் கூட வரியா? இல்ல நீங்க முன்னாடி போங்க. 8 மணிக்கு டியூட்டில ரிப்போர்ட் கொடுக்கணும்ல. என்ன மாமா டிராப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்படின்னா நீ ப்ரோ கூடவே வா, நான் முன்னாடி போறேன். முன்னாடி கிளம்புறேன்னு சொல்லணும், இல்லாட்டி போயிட்டு வரேன்னு சொல்லணும். சரி ஓகே ஓகே சாரி. சரி நான் முன்னாடி கிளம்புறேன், போயிட்டு வரேன். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களாங்க? எடுத்து கொடுக்கட்டுமா? பேக் அப்பதே எடுத்து ஹாலில் வச்சுட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி, அப்ப நான் மத்தியானம் லஞ்சுக்கு மைனி ஹாட் பேக்ல போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்க, சரி போயிட்டு வாங்க. சரி ஓகே, பார்த்து வா. என்ன டேக் கேர். என்னடா இது, என் முத்து பேபியா இது? நான் அவ்வளவு பேசியும் இவர் இவ்வளவு அமைதியா இருக்காரு. ஒருவேளை இந்த புலி பதுங்கிறது ரொம்ப ஆக்ரோஷமா சீறி பாயிறதுக்கோ? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வெண்ணிலா. முத்து பேபிக்கு இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இனிமேல் தான் இருக்கு. ஒன்னொன்னா கொடுப்பேன். மாமா. என்னம்மா வெண்ணிலா? என்னம்மா? எனக்கு வைஸ் சேர்மன் போஸ்டிங் கொடுத்ததுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைல்ல? அம்மாவும் நானும் பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் இதை செஞ்சிருக்கோம். உங்க மேல நம்பிக்கை வச்சு தான் கொடுத்துருக்கோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் என்ன செஞ்சாலும் சரியா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா மாமா? அப்படியெல்லாம் முழுசா நம்ப மாட்டேன். ஆனா எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க, சரியா? இல்ல ஹாஸ்பிட்டல் விஷயத்துல கேக்குறேன். நீங்க ரொம்ப இன்னசென்ட் பட் ரொம்ப பொறுப்பான பொண்ணுன்னு நான் முன்னாடியே ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆமா, நான் உங்க ஆபீஸ்க்கு வந்தபோது சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்னா அங்க இன்னசென்ஸ்க்கு எந்த வேலையும் கிடையாது. நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன் மாமா. நீங்க மாத்திக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங். அதே சமயம் நீங்க நிறைய கத்துக்கவும் முடியும். சரிங்க மாமா. எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போக போக எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அப்புறம் நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கலாம், சரியா? சரிங்க மாமா. இல்ல, நான் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எதுவுமே முடிக்கல. ஆனாலும் இவ்வளவு பெரிய போஸ்டிங் எனக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, எந்த நம்பிக்கையில கொடுத்தீங்க? பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்னு தனியா எதுவும் தேவைப்படாது. ஏன்னா ஒரு வீட்டை கட்டி ஆள்றவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி ஆள்றது பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் நிர்வாகங்கிறது இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் வேறுபடும். அதுக்கு தான் சொல்றேன், அம்மா கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. போக போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வராம கோம பாத்துக்குவாங்க. அவங்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே ப்ரிப்பேர்டா பக்காவா வச்சிருப்பாங்க. பார்த்தேன் மாமா. அப்புறம் ஒரு விஷயம், நம்ம பெரிய போஸ்டிங்ல இருக்கும்போது நமக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட நம்ம அதிகாரத்தை காட்டும் போது அதை கொஞ்சம் அன்பா காட்டணும். பேசுற ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமா தேர்ந்தெடுத்து பேசணும். எந்த ஒரு வார்த்தையும் யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது. அதுக்காக குழஞ்சும் பேசக்கூடாது. உங்க பேச்சுல ஒரு தெளிவு இருக்கணும். இவங்க சொன்னா அது சரியா தான் இருக்கும்னு மத்தவங்க நினைக்கணும். அந்த அளவுக்கு உங்களோட ஸ்பீச் இருக்கணும். சரிங்க மாமா. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். பார்க்கிங்ல என்ன பாட்டுங்க மாமா, நான் போய்க்கிறேன். எனக்கு இங்க என்னோட ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஈவினிங் பிக்கப் பண்ண வரவா எப்படிமா? இல்ல மாமா, இன்னைக்கு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருக்கேன், லேட் ஆகும். நான் அவர் கூட வந்துடட்டுமா? ஓகேமா. சரி பாத்துக்கங்க. என்ன? ஆல் தி பெஸ்ட். யூ கேன் டூ எனிதிங். தேங்க்ஸ் மாமா, போயிட்டு வரேன். இந்த ஓரமா நிப்பாட்டேன். அந்த பைசன் சொன்னதுல ஒண்ணு மட்டும் ரொம்ப கரெக்ட். என் வீட்டுக்காரருக்கு அவர் மனசுல நான் எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருந்தா என்னை இப்படி ஒரு தடவை பார்த்துட்டு கரெக்டா தத்ரூபமா வரைஞ்சிருப்பாரு. இது எப்ப நடந்தது? பூசாரி தாத்தா பசுக்களுக்கெல்லாம் கீரை கொடுக்க சொன்னாரு. அப்ப வாங்கினது தானே இது. அன்னைக்கு சித்தி நம்மள கறிக்கடைக்கு போக சொன்னாங்கன்ட்டு கையோட ஒரு கீரை கட்டை எடுத்துட்டு போய் இந்த ஆட்டுக்கு கொடுத்தோம். அப்ப இவர் நம்மளை எங்க வச்சு பார்த்திருப்பாரு? அப்ப இவர் எங்க இருந்தாரு? நம்ம அங்க பக்கத்துல பார்க்கலையே. ஒருவேளை இவரும் கறி வாங்க வந்திருப்பாரோ? சீச்சி, கறி கடைக்கெல்லாம் வரமாட்டாரு. இவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. சாப்பிடவே மாட்டாரு. அப்புறம் கடைக்கு மட்டும் எப்படி வருவாரு? அப்புறம் எப்படி பார்த்தாரு? ஜீப்ல போய்கிட்டு இருக்கும் போது பார்த்தாரு. என்னங்க? ஏங்க ஏங்க, எங்கங்க இருக்கீங்க? இங்க இருக்கேன். என்னங்க எவ்வளவு நேரமா இங்க இருக்கீங்க? அப்பவே வந்துட்டேன். காலையில வெளியே போனீங்க, மத்தியானம் சாப்பிட கூட வரல. ஆமா, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது, அதனால வர முடியல. சரி ஈவினிங் சீக்கிரமா போய் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கலான்ட்டு வந்தேன். வந்து பார்த்தா என் பொண்டாட்டிய கிச்சன்ல காணோம். மொட்டை மாடிக்கு போய் பார்த்தேன், அங்கேயும் காணோம். சரி நம்ம ரூம்ல போய் பார்க்கலான்ட்டு வந்தா அவங்க கூடயே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாவா? ஆமா. டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இருங்க, வந்த உடனே ஓடணுமா? உங்களுக்கு தான் என்னைய பிடிக்காதுல. எவன்டி சொன்னான்? எந்த கிறுக்கு பைய சொன்னான்? இந்த இவன் தான் சொன்னான். அவன் பேசுறதெல்லாம் போய் தான். அப்படியாக்கும்?
ஆமா, உங்ககிட்ட ஒரு ஒயிட் ஷீட்ல கையெழுத்து வாங்கினானே, என்ன ஏதுன்னு கேட்காம கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. ஆமா போட்டு கொடுத்தேன். ஆமா அது எதுக்கு? அது எதுக்குன்னா, உங்ககிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நான் என் பேருக்கு எழுதிட்டேன். என்கிட்ட எங்க இருக்கு சொத்து? ஒத்த பைசா கூட இல்ல. அப்படியா? இல்லையாக்கும்? ஆமா என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இருக்கு. அதைத்தான் நான் என் பேருக்கு மாத்தி எழுதிட்டேன். சரி அப்படி ஏதாவது இருந்தா வச்சுக்கோங்க. பொண்டாட்டி சொத்து என்னைக்குனாலும் புருஷனுக்கு தானே. அப்படியா? ஆமா. சரி, அது என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சரி கேக்குறேன், என்னது? நம்ம 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டோம்ல ஒரு அக்ரிமெண்ட். ஆமா அதை கேன்சல் பண்ணிட்டீங்களா? இல்ல, அப்புறம்? அந்த அக்ரிமெண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன். அப்படின்னா? அதான் சொன்னேன்லடி, உங்க சொத்தை என் பேருக்கு எழுதிட்டேன்னு. 6 மாசம் கழிச்சு என் தங்கப்பிள்ளை வந்ததும் என் தங்கப்பிள்ளை கிட்ட என்னை விட்டுட்டு நீங்க போயிடுறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஆமா. என் தங்கப்பிள்ளை யாரு? யாரு? நீ தாண்டி மானே. நானா? அப்புறம் நீ இல்லாம வேற யாரு? இதை ஏன் அப்பவே சொல்லல? நான் சொன்னேன், உங்களுக்கு தான் புரியல. புரியுற மாதிரி டைரக்டா சொல்லியிருக்கணும். எங்க நீங்க தான் என் தம்பி பேச்ச கேட்டுக்கிட்டு நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா தப்பு தான். தப்பு தானே? தப்புக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும் கொடுக்கணும். என்ன தண்டனை? ஆயுள் தண்டனை கொடுத்துருவோமா? கொடுத்துடலாமே. ஆயுசுக்கும் என்ன லவ் பண்ணிக்கிட்டே என் கூடவே இருக்கணும், அதுதான் தண்டனை. நல்லா இருக்கே இந்த தண்டனை. நல்லா இருக்கா? அப்புறம் அன்னைக்கு எதுக்கு நைட்டு என்கிட்ட அப்படி பேசுனீங்க? சும்மா சும்மாடி. நீங்க பேசுறது எனக்கு பாதி புரியவே மாட்டேங்குது. யாரு உனக்காடி? எல்லாம் போய் நீ இருக்கிறதுலே பெரிய நடிப்பு கள்ளி. என் வாயில இருந்து 2-3 தடவை நீ நினைச்சதை கேட்கணுங்கிறதுக்காகவே புரியாத மாதிரி நடிப்ப. தமிழ் டீச்சருக்காவது இதெல்லாம் புரியாம போறதாவது. தெரிஞ்சு போச்சா? அடி, நான் சிபிஐ. ஆமா ஆமா பெரிய சிபிஐ. எதுனாலும் கண்டுபிடிச்சிருவேன், என்கிட்ட எல்லாம் பொய் சொல்ல முடியாது. என்னதான் பிடிக்கும், என்னதான் பிடிக்கும். என்னதான் பிடிக்கும் உங்களுக்கு? பாத்தியா, என்கிட்டயே வேலையை காட்டுற பாத்தியா? ஆமா வேலையை காட்டுறாங்க. ஆமா இப்ப எதுக்கு சிபிஐ ஆபீசர் இப்படி ஒட்டி வரவாடிக்கிட்டு இருக்காரா? அதுவா, இந்த வீக்கெண்ட் மும்பை போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு என்னைய விட்டுட்டு போகணும், அதுக்குதான் இந்த தாஜா, அப்படித்தானே? அடியே மானே, இதுக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போக முடியாதுடி. ரைட் போறேன். நானும் வருவேன். இல்ல சொன்ன கேளுடி, அங்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போக முடியாது. முடியாது, நானும் வருவேன். மும்பைக்கு நான் வந்து இருந்துக்கிறேன். ரைடு போகும்போது மட்டும் என்னை விட்டுட்டு போங்க, எப்பவும் போல. இல்ல ப்ளீஸ் டி, ரொம்ப டேஞ்சரான ஒர்க்குடி. எவ்வளவு டேஞ்சரான ஒர்க்கா இருந்தாலும் பரவாயில்ல, நானும் வருவேன். எங்க? என்ன டேஞ்சர் ஒர்க் அது? அது மும்பை காமாத்திபுரம் போறேன். அங்கயா? அங்க எதுக்குங்க? என்னடி புள்ள, அங்க போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டும் அப்படியே சும்மா வர்றதுக்கு எனக்கு எப்படி மனசு கேட்கும்? ஏங்க? உங்களை மாதிரி எத்தனை பொண்ணுங்களை அங்க விருப்பம் இல்லாம கடத்தி வச்சிருக்காங்க. அவங்களையெல்லாம் காப்பாத்தி கூட்டிட்டு வரணுமா? பின்ன அப்படியே விட்டுட்டு வர்றதா? எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? ஸ்கூல் குழந்தைங்க முதற்கொண்டு அங்க இருக்காங்கடா. அப்படின்னா யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே நீங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணுமே. பாத்துக்கிட வேண்டி பிள்ள. நானும் வருவேன். உங்களை அங்க தனியா அனுப்பிட்டு நான் மட்டும் இங்க இருக்க மாட்டேன். நான் என்ன பிக்னிக் அடி போறேன் உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறதுக்கு? முடியாது முடியாது, முடியவே முடியாது. நானும் வருவேன். இப்பெல்லாம் வர வர ஏதாவது காரியம் ஆகணும்னா தான் பொண்டாட்டி ஞாபகமே வருது போல. இப்ப விட்டுட்டு போறதுக்காக என்னைய வந்து இப்படி கட்டி பிடிச்சி தாஜா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அந்த பைசனு கண்டின்னு, இன்னைக்கு என்னைய விட்டுட்டு போறதுக்குன்னு. பிள்ளை எல்லாமே உனக்காக மட்டும் தாண்டி. அன்னைக்கு பண்ணதும் சரி, நாளைக்கு பண்ண போறதும் சரி. நானும் வருவேன். என்னைக்கு போகணும்? இந்த வீக்கெண்ட் போகணும். அப்ப அதுக்கு பர்மிஷன் கேட்கறதுக்கு தான் இப்ப என் பக்கத்துல வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க போல. இல்லடி பட்டு பிள்ளை, இப்ப நான் வந்தது அதுக்காக இல்ல. அப்புறம்? அதான் நீ என்கிட்ட வந்து சுத்தி வளைச்சு ரோடு போட்டு ஒன்னு கேட்டையே. என்ன கேட்டேன்? குட்டி பாப்பா வாங்குவோமான்னு. ஆமா, இந்த தெருமுக்குள்ள இருக்கிற கடையில விக்குது, வாங்க 2 பேரும் போய் வாங்கிட்டு வருவோம். சரி, அப்படின்னா 2 வாங்குவோமா 3 வாங்குவோமா? போங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னு கொஞ்சம் கேளுடி பிள்ளை. நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன். நீ கேட்கலைன்னா அப்புறம் நான் வேற யார்கிட்ட போய் இது கேட்கறது? பிச்சு போடுவேன். என்னத்த? முதல்ல இப்படி பேசுறத நிறுத்துங்க. ஏண்டி பிள்ளை? நீங்க இப்படி கொஞ்சியே காரியத்தை சாதிச்சுக்கிறீங்க. சரி, அப்போ நான் டைரக்டாவே கேட்கறேன், எனக்கு ஒரு பிள்ளை பெத்து கொடுக்குறியாடி? மாட்டேன். அடியே, நீ எனக்கு 4 பிள்ளை பெத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கடி. நான் எப்ப சொன்னேன்? சொல்றது மட்டும் இல்ல, எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க.
அட ஃப்ராடு, உங்க இஷ்டத்துக்கு அப்ப என்ன வேணாலும் எழுதிக்கிடுவீங்களா அதுல? ஆமா, அதான் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்க கூடாதுன்னு உங்க அண்ணன் சொன்னான்ல, கேட்டீங்களா? நான் கூட சொன்னேன்ல, நம்ம எல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு. சிபிஐ ஆபீசரே இப்படி திருட்டு வேலை பார்த்தா அப்புறம் மத்தவங்கள என்ன சொல்றது? இன்னும் உங்க இஷ்டத்துக்கு என்னென்னலாம் எழுதி வச்சிருக்கீங்க அதுல? அதுவா, என் பொண்டாட்டி எனக்கு 4 பிள்ளை பெத்து தர்றதா அதுல சொல்லியிருக்காங்க. ஆ, அப்புறம் அப்புறம் அவங்க புருஷன் எங்க போனாலும் கூடவே வரணுமா. அப்புறம் மும்பைக்கு விட்டுட்டு போறேன்னு சொன்னீங்க. அதான் சொன்னனே, அவன் பேசுறது பூரா பொய், அதை நம்ப கூடாதுன்னு. அட திருட்டு பயலே, இப்ப எதைத்தான் நான் நம்புறது? இப்ப சொல்றதெல்லாம் நம்பலாம். சத்தியமா? சத்தியமா. சரி, அப்ப சொல்லுங்க. அவனால அவனோட தங்கப்பிள்ளைய விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதாம். அதனால எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிடுவானா. அதுக்கு அவங்களும் மறுப்பு சொல்லாம வரணுமா. இப்படி எல்லாம் ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் கையெழுத்து போட முன்னாடி யோசிச்சிருக்கணும்டி. சரி, அப்புறம் அப்புறம் எப்பெல்லாம் அவன் கண்ணை சிமிட்டுறானோ அப்பெல்லாம் அவனுக்கு கன்னத்துல முத்தம் கொடுக்கணுமா. அத்தாடி, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 15,000 இருந்து 20,000 வரைக்கும் கண் சிமிட்டுவானா? அச்சச்சோ, அப்ப முத்தத்தோட கவுண்டிங் கம்மியா இருக்கே. அப்ப இப்படி வச்சுக்கலாமா? எப்படி? எத்தனை தடவை என் இதயம் துடிக்குதோ அத்தனை தடவை முத்தம் கொடுக்கலாமா? ஆத்தாடி, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை இதயம் துடிக்குதான். அவ்வளவுதானா? அடியே, அவ்வளவு முத்தம் எனக்கு பத்தாதுடி. என்னங்க, ஒரு நாளைக்கு 1,00,000 முத்தம்? ம், பத்தாதுடி பிள்ளை. ஆஹா, இந்த பிள்ளை ரொம்ப ஆய் பிள்ளையா இருக்கு. நான் போறேன்ப்பா. தங்க பிள்ளை, இங்க பாரு. ஏங்க, நீங்க என்னைய முதல் தடவையா தங்க பிள்ளைன்னு கூப்பிடுறீங்க. ம்ஹும். 2வது தடவை. ஆமா. இப்போ ஐ லவ் யூ சொன்னா அடிப்பியா? ம்ஹும். அடிச்சாலும் பரவாயில்ல தங்க பிள்ளை, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. இறக்கி விடுங்க, எவ்வளவு உயரமா வளர்ந்துருக்கீங்க. நீ தாண்டி என் கால் மேல ஏறி நிக்கிற. இறங்கிட்டேன். ஐ லவ் யூ சொன்னதுக்கு அடிக்கவா? அப்ப நீ சொன்னதுக்கு நான் அடிக்கவா? அப்ப நான் 2 பேரும் அடிச்சு அடிச்சு விளையாடுவோம். ஓ எஸ், விளையாடலாமே. அப்ப மும்பைக்கு நானும் வர்றேன், அப்படித்தானே? உன்னை விட்டுட்டு நான் எங்கடி போவேன்? கூட்டிட்டு தான் போவேன். ம், ம். சரி, நம்ம ஹனிமூனுக்கு எங்க போலாம்? மும்பை வேலையை முடிச்சுட்டு அப்படியே போறோமா? ம், ஆமா. எத்தனை நாள்? எத்தனை நாள் வேணும்? ஒரு 10 days. ம், சரி. சரி, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இன்னைக்கு குழந்தை நேரம் வெண்ணிலாவும் வர்றதுக்கு லேட் ஆகுமா? ம், சரி. ஆனா 1/2. 1/2 இஞ்சி டீ. எஸ். சரி, விடுங்க, போய் போட்டு எடுத்துட்டு வரேன். அது போட வேண்டியதில்லை, இங்கேயே இருக்கு. ஹாய், விடுங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாண்டி, இங்கேயே இருக்கு. விடுங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். இங்கேயே இருக்குடி பிள்ளை. எங்க சேட்டை பண்ணாதீங்க, விடுங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அடியே, நான் கையை எடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? சேட்டை, நான் போறேன், போங்க. வாசல் இந்த பக்கம் இருக்கு. அச்சோ, இந்த போயிட்டேன். ஐய், புடி புடி. மச்சான், ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? நான் பேசாம ஃபாரின் கிளம்பிடட்டா? ஏன், என்னாச்சு? கேஎஸ், நான் இங்க இருக்கிறதே என் தங்கச்சிக்காக தான். ஆனா அவ என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா. இப்பதான் கொஞ்சம் நெருங்கி வந்த மாதிரி தெரிஞ்சது, மறுபடியும் பாரு பிச்சுக்கிட்டு ஓடிட்டா. தங்கச்சின்னா அப்படித்தான்டா. இன்னைக்கு முட்டுவாங்க, நாளைக்கு ஒட்டுவாங்க, நாளை கழிச்சு வெட்டுவாங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். நீ முதல்ல சொன்னதும் 3வது சொன்னதும் நடக்குது, நடுவுல சொன்னதுதான் நடக்கவே மாட்டேங்குது. இதுல அந்த வெண்ணிலா பொண்ணு, அந்த பொண்ணு என்ன சிஸ்டர் எல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருச்சு. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதப்பா. உன் தம்பி வேற என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் தெரியுமா? என் தம்பி உன்கிட்ட சண்டை போடுறான்னா எதுக்காக சண்டை போடுறான்னு நீ யோசிக்கணும். அவன் அவங்க மதனிக்காக மட்டும்தான் உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என் தங்கச்சி மேல எனக்கு இல்லாத அக்கறை அவனுக்கு இருக்கா? அப்படியா? நீ உன் தங்கச்சி மேல என்ன அக்கறை காட்டின சொல்லு பாப்போம். என்ன மாப்ள இப்படி கேக்குற? இல்ல சொல்லு, நீ என்ன செஞ்சிருக்க உன் தங்கச்சிக்கு சொல்லு. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஜுவல் வாங்கி பிரசன்ட் பண்ணலான்னு தான் எனக்கு வெளியே போனேன். எங்கடா என்னை வெளியே போக விட்டானுங்க? தூக்கிட்டு வந்து உங்ககிட்டயே ஹேண்ட் ஓவர் பண்றானுங்க. நாங்க வாங்கி கொடுக்காத ஜுவல்லையா நீ வாங்கி கொடுத்துற போற? பாரு, நீ ஏன் இப்படி பேசுற? அப்புறம் அவ அப்படி பேச மாட்டாளா? சரி, வேற என்ன செஞ்ச? இல்ல எனக்கு புரியல, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், இல்ல அவதான் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறா? நான் அவ மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன், ஆனா அதை அவளுக்கு எப்படி எனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதான் உன்னோட ப்ராப்ளம் அது மட்டும் இல்ல, அவளும் என்கிட்ட பாசமாவே இருக்க மாட்டேங்கிறா. உன் தம்பி மேல காட்டுற பாசத்தை கூட என் மேல காட்ட மாட்டேங்கிறா. அதென்ன, என் தம்பி மேல கூட என்கிட்ட வைக்காத பாசத்தையே என் தம்பி மேல அவங்க வச்சிருக்காங்க தெரியுமா உனக்கு?
ஆமா, நீ வீட்டுக்குள்ள வந்ததும் உன் கழுத்தை பிடிச்சு தூக்கி நிறுத்தினானே என் தம்பி, எதுக்காக? அவனுக்காகவா? அவங்க மதினிக்காக. அதானே உன் தம்பியாச்சே, நீ விட்டு கொடுப்பியா? மச்சான் இங்க பாரு, நான் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே வேணும் தான். சரிதான் மாப்ள, ஆனா என் தங்கச்சியை பாரு, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து உட்கார்றான், என்கிட்ட ரிமோட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். இவ அவனுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்குறான். நானும் ஒருத்தன் உட்காந்துருக்கேன்ல, எனக்கும் டீ கொண்டு வந்து கொடுக்கலாம்ல. குடிச்சே இல்லடா பாவி. அது குடிச்சேன், இருந்தாலும் அவனுக்கு கொடுக்குறல்ல, அப்ப எனக்கும் ஒரு கப் கொடுக்கலாம்ல. சரி, ஃபர்ஸ்ட் உனக்கு கொடுத்தாங்கல்ல, அப்போ நீ என்ன பண்ண? வாங்கி குடிச்சேன். சரி, அவங்க என் தம்பிக்கும் டீ கொடுத்தாங்கல்ல, அப்போ அவன் என்ன பண்ணான்? என்ன பண்ணான்னா, அவனும் வாங்கி குடிக்கதான்டா மாப்பிள்ள செஞ்சான். நீ நல்லா யோசிச்சு பாரு, என் தம்பி அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். இல்லையே, இவ டீயை கொண்டு வந்து கொடுத்தா, இந்தாங்க குழந்தனாரே குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தா, அவன் வாங்கி குடிச்சான், அவ்வளவுதான்டா. நீ நல்லா யோசிச்சு பாரு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ கொண்டு வந்து கொடுத்தா இவன் வாங்கி குடிச்சான், அவ்வளவுதான். என் தம்பி அப்படி என்னைக்குமே செய்ய மாட்டான். அதுவும் முக்கியமா அவங்க மதனி கிட்ட என்ன நடந்ததுன்னு அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாப்பிள்ள ஆமாடா, அவன் என் தங்கச்சி டீ கொண்டு வந்து கொடுத்ததும் கையில வாங்கினான். வாங்கிட்டு நீங்க குடிச்சிட்டீங்களா மைனின்னு கேட்டான். கேட்டானா? அதுதான் என் தம்பி. ஓ, அப்ப என் தங்கச்சி ஏதாவது எனக்கு கொடுத்தான்னா நீ சாப்பிட்டியா குட்டின்னு நான் கேட்கணுமா? அதுக்கு பேரு தான் அக்கறை, பாசம். ஓ, உன் தம்பி அந்த இடத்துலதான் சிக்ஸர் அடிச்சிருக்கானா? பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். உன் தங்கச்சி உன் மேல பாசமாவே இல்ல, பாசத்தை காட்டவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றியே, நீ இங்க வந்ததுல இருந்து உனக்கு சமைச்சு கொடுத்தது யாரு? அவங்க தானே. அத உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுதான் நான். நீ வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ந்தவன், காரம் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன்னு உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சாங்க. நீ என்ன பண்ண? கண்ணை கூட திறக்காம அப்படியே வாயில போட்டு முழுங்கிட்டு மறுபடியும் தூங்கிட்ட. ரொம்ப அலைச்சல்பா, டயர்டா இருந்தது, அதனால தூங்கிட்டேன். சரி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வாரத்துல எத்தனை தடவை ஒரு ரூமுக்கு வந்து வந்து எட்டி எட்டி பாத்துட்டு போனாங்க தெரியுமா? அப்படியே மாப்ள? ஆமா, நீதான் வளையல் சத்தம் கேக்குது, பேய் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே. அப்ப அந்த பேய் என் தங்கச்சி தானா? பின்ன பிடிக்காத ஒருத்தனை, பாசம் இல்லாத ஒருத்தனை எதுக்குடா அவங்க வந்து வந்து பாக்கணும்? ஆமா மாப்ள, என்ன பின்ன நீ உன் இஷ்டத்துக்கு தூங்கிக்கிட்டு இருந்த, அவங்க தான் அடிக்கடி வந்து வெயில் அதிகமா இருக்கிறப்போ ஏசியில கூலிங் கூட்டி வைக்கிறதும், நைட் ஆனா ஏசியில கூலிங் கம்மி பண்ணி வைக்கிறதும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உனக்காக. என் தங்கச்சியா மாப்ள, நான் அந்த வளையல் சத்தத்தை கேட்டு கேட்டுதான் பேய் பேயின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணு இருக்கலாம் மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன். கனவுல பூரா பேயா வந்தது. இத போய் உன் தங்கச்சி கிட்ட சொல்லு, நல்லா டின்னு கட்டிடுவாங்க. ஆத்தி, என்ன அடி அடிக்கிறா? வாங்கு, அதுவும் ஒரு வகையான பாசம்தான். அப்படின்னா அவளை உன் தம்பி அடிக்க சொல்லேன் பாப்போம். அது வேற இது வேற. உடனே அப்படி டீ கொடுக்கறது மட்டும் அவனுக்கு, அடி கொடுக்கறது மட்டும் எனக்கு. பிரபு, நீ என்ன கொடுத்தையோ அதுதான் உன் தங்கச்சி கிட்ட இருந்து உனக்கு திரும்ப கிடைக்குது. அதேதான் என் தம்பி என்ன கொடுக்கறானோ அதுதான் அவனுக்கு திரும்ப கிடைக்குது. ஆனா நீ என் தம்பி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நீ அவங்க மதினியை அடிச்சிருக்க, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்பவுமே ஜாக்கிரதையா இரு அவங்கிட்ட. என்ன மாப்பிள்ள பயமுறுத்துற? என்ன செய்வான்? என்ன வேணாலும் செய்வான். அது பெருமையா சொல்லு. தம்பிய கொஞ்சம் கண்டிச்சு வை, அடிச்சு வளர்த்து விடு. நீ முதல்ல பேச்ச குறை. எத்தனை ஆம்லேட் சாப்பிட்ட? 20 போட்டா, 18 கையில கொடுத்தா, அப்புறம் மிச்சம் 2 வச்சுட்டு சண்டை ஓட்டு போயிட்டா. அதுக்குள்ளதான் சண்டை வந்துருச்சுல. அப்புறமா அந்த ஆம்லேட் ஏன் வேஸ்டா போகுதுன்னு சாப்பிட்டுட்டேன். ஆக மொத்தம் 20. 20 ஆம்லேட் சாப்பிட்டுருக்க. ஆனா ஒரு தடவையாவது ஆம்லேட் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு ஏதாவது சொன்னையா? நல்லா தான் இருந்தது, நல்லா தான் சமைச்சிருந்தா. அத வாயை திறந்து நல்லா இருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னையா? தேவையில்லாம எவ்வளவு பேசுற? இதெல்லாம சொல்லணும்? அவ எப்படி சமைக்கிறான்னு அவளுக்கு தெரியாதா? டேய் பிரபு, பொண்ணுங்க நமக்காக கால் வலிக்க மணிக்கணக்கா சமையல் கட்டுல நின்னு சமைக்கிறாங்களே, நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிருவோம். எதுக்கு நல்லா இல்லன்னு சொன்னா 4 அடி அடிப்பா. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி பழகுடா, நல்லா இல்லைன்னாலும் நல்லா இருக்குன்னு சொல்லு. இப்ப என்ன? டேய் மாப்ள, நீ இப்படி எல்லாம் பேசி பேசிதான் அவளை கவுத்து வச்சிருக்கியா? ஆமா, அவங்க என்ன அண்டாவா கவுத்து வைக்கிறதுக்கு? போடா, என்னத்தையாவது பேசாத. இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் எனக்கு தெரியல, அதனாலதான் மொட்டை மாடியில இப்படி தனியா வந்து நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது உன் தப்பு இல்ல பிரபு, நீ வளர்ந்த விதம் அப்படி. ஆனா கலிகாலத்தை பாத்தியா? உன் தம்பி உன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனெல்லாம் என்னைய திட்டுறான். இருக்கும் போதே நீ எதுக்கு அங்க போற? அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அங்க எதுக்கு நீ போற? இல்லடா, அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் என்னமோ பெரிய ஒழுக்க சிகாமணி மாதிரி என்னைய திட்டுறான். அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நீ எனக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்றியே, உன் தம்பிக்கு ஏதாவது அட்வைஸ் பண்றியா? ராஸ்கல், என்னை மட்டும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. உன் தம்பி எப்பேற்பட்ட வேலை பார்த்திருக்கான்னு பாத்தியா? என் தம்பி பண்ணது தப்பு தான் பிரபு, நான் அதை நியாயப்படுத்தவே மாட்டேன்.
ஆனா அவனுக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சப்போ அவன் லைஃபோட அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு ட்ரை பண்றான். அதுல போயிட்டு நான் எதுக்கு குறுக்க நிக்கணும்னு தான் பேசாம இருந்துட்டேன். குழந்தை இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கூட பெத்துக்கலாம்ல. நான்லாம் வெண்ணிலா கட்சி தான். அப்படி இல்ல பிரபு, எதுக்குமே ஒரு வயசுன்னு ஒண்ணு இருக்கு. படிக்கிற வயசுல படிக்கணும், கல்யாணம் பண்ற வயசுல கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கிற வயசுல குழந்தைய பெத்துறணும். கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம்னு நினைச்சு அப்ப கிடைக்கலன்னா என்ன பண்றது? அதுக்காக அந்த பொண்ணு வேலைக்கு வேட்டு வைப்பானா? இந்த இடத்துலதான் நீ ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும். என்ன முக்கியமான விஷயம்? நானோ என் தம்பியோ நினைச்சா நாளைக்கே வெண்ணிலாவுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் என்ன இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கே வாங்கி கொடுக்க முடியும் எங்களால. இத நான் பணம் இருக்கிற திமிர்ல சொல்லல. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற குடும்ப சூழ்நிலை அப்படி. அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? வெண்ணிலா பண்ணது தப்பு, உன் தம்பி பண்ணதுதான் சரின்னு சொல்ல வர்றியா? நான் அப்படிலாம் எதுவுமே சொல்ல வரல. 2 பேருமே ஆளுக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. வெண்ணிலா ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு இவன் பதிலுக்கு ஒரு தப்பு பண்ணது ரொம்ப தப்பு. ஒரு தப்புக்கு என்னைக்குமே இன்னொரு தப்பு தீர்வாகாது. நான் 2 பேருக்குமே தான் சப்போர்ட் பண்றேன். இப்ப வெண்ணிலா கேட்டதுமே வைஸ் சேர்மன் போஸ்ட் போட்டு கொடுத்துருக்கோமா இல்லையா? அவங்க அந்த போஸ்டிங்ல உட்காந்து என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். என்ன பண்ணணுமோன்னா நிறைய கத்துக்கலாம், கத்துக் கொடுக்கலாம். யார் கத்துக்கலாம், என்ன கத்துக்கலாம்? யாரோ. சரி, யாருக்கு கத்துக் கொடுக்க போறாங்க? அதுவும் யாருன்னு நமக்கு எப்படிப்பா தெரியும்? உன் தம்பியை பிடிச்சி நல்லா டோஸ் விட்டுருப்பாங்க போல ஹாஸ்பிட்டல்ல வச்சு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அவன் பண்ணிக்கட்டும். உனக்கு என்ன அதை பத்தி கவலை? ஆமா மாப்ள, இந்த விஷயத்த வெண்ணிலாவும் உன் தம்பியும் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு நான் பார்க்க தான் போறேன். வெண்ணிலாவுக்கு உள்ளுக்குள்ள கோவம் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எப்போ உன் தம்பி கிட்ட காட்ட போறாங்க, எப்படி காட்ட போறாங்கன்னு நான் பார்க்க தான் போறேன். அதை எப்படி என் தம்பி சமாளிக்க போறான்னு நான் பார்க்க போறேன். பாப்போம். இப்ப என் தங்கச்சியை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வழி சொல்லு. கேக்குறான் பாரு கேள்வி. பின்ன என்ன மாப்ள, இந்த விஷயத்துல நீ கூட எனக்கு காம்படிட்டர் கிடையாது. உன் தம்பி தான் எனக்கு ஹெவி காம்படிட்டர். அதென்ன என்னை மட்டும் தனியா விட்டுட்ட? இல்ல, முதல்ல உன் தம்பிய சோழியை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன் பக்கத்துல வர்றேன். என்ன கோவப்படுவேன்னு பார்த்தா சிரிக்கிற? என் தங்கச்சிக்கு முதல்ல நான் தான் முக்கியமான ஆளா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீயும் உன் தம்பி, சரியா? சரி மச்சான், ட்ரை பண்ணு. நீ ஏதோ சிரிச்சுக்கிட்டே சொல்றத பார்த்தா உள்ளுக்குள்ள ஏதோ வில்லத்தனத்தை ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. சேச்சே, நீ ட்ரை பண்ணு மச்சான், ட்ரை பண்ணு. சரி, அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. இது நல்லா இருக்கே. எங்கிட்ட ஐடியா கேட்டு என்னையவே. ரைட்டு. சரி, இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தல, அதை வச்சு நீ ஆரம்பி. ஆமா, என்ன மாப்ள சொல்லி கொடுத்தீல? அதை வச்சு இனிமேல் பாரு எப்படி தூள் கலப்புறேன்னு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாப்ள. Hello doctors and nurses. Good evening to everyone. Good evening ma'am. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். Yes, good evening to all. Honorable doctors, இப்போ இந்த மீட்டிங் எதுக்காகன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல சில முக்கியமான சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ சிட்டியில் நம்ம எம்ஆர்ஐ கேர் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கு. ஆனால் எப்போவுமே இதே இடத்த தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஐ கேம்ப் போடுறோம் இல்லையா? எஸ் மேம். இனிமேல் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஐ கேம்ப் கண்டிப்பாக நடத்தி ஆகணும். மேம், மந்த்லி ஒன்ஸ் ஐ கேம்ப் அவசியம் இல்லை மேம். சென்னை சிட்டி நாளுக்கு நாள் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட மொபைல் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற பழக்கமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஐ கேம்ப் அவசியம் இல்லைன்னு நம்மளா ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. எல்லா ஏரியாவிலையுமே அவங்களுக்கு ஐ ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம அவங்கள ரீச் பண்ணோம்னா அவங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய ஏரியாவில் நம்ம ஐ கேம்ப் நடத்துறதால நம்ம சர்வீஸை இன்னமும் வைடாக கொண்டு போகலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் இன்னமும் நல்லா ரீச் ஆகும். எஸ் மேம். கேம்ப் நடத்துகிற அதே நேரம் நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும். மொத்தம் இங்கே 7 டாக்டர்ஸ் இருக்கீங்க இல்லையா? 2 பேரா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஹாஸ்பிட்டலில் செஞ்சு கொடுப்போம். ஐ கேம்பை நார்த் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓய் மேம், நார்த் சென்னையிலேருந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்? அங்கே கேம்ப் போட்டால் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேம், டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி மேம். ஹாஸ்பிட்டல் வேனில் தானே போக போகிறீங்க? எஸ் மேம். அப்புறம் என்ன? அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் நைட் டியூட்டி பார்க்க மாட்டேன்னு எந்த டாக்டர்ஸும் சொல்லக்கூடாது. மற்ற மெடிக்கல் செக்டர் மாதிரி கிடையாது ஐ செக்டர். ஐ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நைட் டியூட்டிக்கு அதிகமான வேலை இருக்காது. யாருமே எமர்ஜென்சின்னு சொல்லி மிட் நைட்டில் வந்து நிற்க போகிறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் அவைலபிளாக இல்லைங்கிற பிரச்சனை வரக்கூடாது. அதுக்காகத்தான் நைட் டியூட்டி அலாட் பண்ணியிருக்கோம். 24/7 ஹாஸ்பிட்டல்ஸ்னு அப்புறம் எதுக்கு போர்டு வைக்கணும்? சரியா? அதனால யாருமே இனிமேல் நான் நைட் டியூட்டி பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மொத்தம் 7 டாக்டர்ஸ் இருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுங்கிற மாதிரி மாற்றி மாற்றி நீங்களே பார்த்துக்கோங்க, சரியா? என்னைக்காவது ஒரு நாள் உங்களால் பார்க்க முடியலை அப்படின்னா மற்ற டாக்டர்ஸ் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டாக அதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே மேம்.
நீங்க என்னைக்கு நைட் டியூட்டி பாக்குறீங்களோ அதுக்கு மறுநாள் உங்களுக்கு லீவு தானே, அப்புறம் என்ன நைட் டியூட்டி பாக்குறதுல ப்ராப்ளம்? ஓகே மேம், ஓகே. குட். அதே மாதிரி உங்களுக்கு வர்ற பேஷண்ட்ஸை நீங்க மற்ற டாக்டர்ஸ் கிட்ட எப்பவுமே மாத்தி விடுற வேலை வச்சுக்க கூடாது. உங்களை நம்பி நீங்க நல்லா பாப்பீங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு நம்பி தான் வராங்க. அப்போ நீங்க மற்ற டாக்டர்ஸ் கிட்ட மாத்தி விட்டீங்கன்னா அவங்களுக்கு அது கன்ஃபியூஷன் ஆகும். ஒரே மெடிசின் தான் கொடுக்குறோம், இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ராசியான டாக்டர்னு அவங்க மைண்ட்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம மாத்தக்கூடாது. ரொம்ப உங்களால முடியாத நிலைமைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணணும். ரொட்டீனா அந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்க கூடாது. சரிங்களா? ஓகே மேம். மற்றபடி ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கே தெரியும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் கீப் அப் பண்ணுங்க, பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். சரிங்களா? என்னோட சைடில் இருந்து நான் என்ன சொல்லணுமோ உங்களுக்கு அதை நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலோ இல்லை ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலோ அதை என்கிட்ட எப்போ வேணாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இல்லை சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே மேம். டாக்டர் முத்துக்காளை, ப்ளீஸ் கம் ஹியர். எஸ் மேம். கொஞ்சம் இங்கே வாங்க. எஸ் மேம். டாக்டர் முத்துக்காளை, பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம பொதுவாக ஒன்று சொல்லுவோம், டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு. அதே மாதிரி டாக்டர்ஸும் அவங்களோட தொழிலுக்கு அகெயின்ஸ்டாக பேஷண்ட்ஸ் கிட்ட பொய் சொல்லக்கூடாது. ஒரு பேஷண்ட் எவ்வளோ சீரியஸான கண்டிஷனில் இருந்தாலும் அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷனை அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம தெரியப்படுத்தியே ஆகணும். அதை அவங்களால தாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டுனாலும் ஆக்சுவல் ஃபேக்டை நம்ம சொல்லி தான் ஆகணும். கரெக்ட்? எஸ் மேம். அப்படி ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கும்போது கூட அவங்களோட கண்டிஷனை பற்றின உண்மை நிலையை அவங்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறது தான் மெடிக்கல் எத்திக்ஸ். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மெடிக்கல் எத்திக்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பேஷண்ட்டுக்கு பொய்யான ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லையா? எஸ் மேம், கொடுத்துருக்கேன். எஸ். த பேஷண்ட்ஸ் நேம் இஸ் எம் வெண்ணிலா, கன்சல்டிங் டாக்டர்ஸ் நேம் இஸ் எம் முத்துக்காளை. எஸ், யூ ஆர். கண் பார்வையில் எந்தவித குறைபாடும் இல்லாத அந்த பொண்ணுக்கு கண் பார்வையில் குறைபாடு இருக்குன்னு சொல்லி பொய்யா ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இப்படி ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுத்த நிலமையில அந்த பொண்ணு நம்ம ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் போட்டால் நம்ம ஹாஸ்பிட்டலோட நிலைமை என்னாகிறது? நம்ம ஹாஸ்பிட்டலோட பேர் புகழ் என்னாகிறது? சொல்லுங்கள் சார். இத்தனைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் நீங்கள் பண்ணுறதை பார்த்து உங்களுக்கு கீழே இருக்கிற மற்ற டாக்டர்ஸும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலோட பேர் என்னாகிறது? அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸுக்கு இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் மெடிசன் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கீங்களா? ஆஸ் அ வைஸ் சேர்மனாக இந்த பிரச்சனையை இதோட விடுறதுக்கு எனக்கு மனசில்லை. இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக நீங்கள் நிறைய உழைச்சிருக்கீங்க. அதுக்காக உங்களை பனிஷ் பண்ணாமல் விட்டா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற மற்ற டாக்டர்ஸுக்கும் இது ஒரு சாக்காக போயிடும். அப்போ நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், மேனேஜ்மெண்ட்டில் எதுவுமே கேட்க மாட்டாங்கங்கிற ஒரு நினைப்பு வந்துடும். ஸோ உங்களை 6 monthsக்கு சஸ்பெண்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் யுவர் சஸ்பென்ஷன் லெட்டர். பிடிங்க.